அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 11வது நாள். நம்முடைய சேனலில் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெண்பாவையிலிருந்து தினம் ஒரு பாடலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 11வது பாடல். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீரு ஆடிச் செல்வா சிறு மருங்குல மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இப்பாடலினுடைய பொருள்: சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் மூகேர் என சத்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதே நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களையெல்லாம் ஆட்கொண்டதும் அவையெல்லாம் நன்மை அடையுமோ? அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. இந்த பாடலின் வழியாக உலக மக்களாகிய நாம் அறிந்து கொள்வது, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவன் பாடும் வகையில் வாயை தந்திருக்கின்றான். பேச திறனிற்று இருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான். எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாயா என்று அவன் திருநாமம் சொல்லி மறு பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டுமென இப்பாடல் வழியாக மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்துள்ளார். நன்றி.